பிஜி நீட் அட்மிஷன்ல நீங்க 0% குறைக்கிறத அனுமதிக்கும் பொழுது இந்த இடத்துல மாநில அரசு மாநில இடங்களை மாநிலத்தில் இருக்கிற மருத்துவர்களை நிரப்பிக் கொள்வதற்கு பர்சன்டேஜ்ல குறைங்கன்னா தகுதியெல்லாம் குறைக்க கூடாது என்று சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூறு 14 படி ஏற்புடையதா என்ற வாதத்தை வைக்கணும்ல. நீதிமன்றமே அங்க போனா தகுதியை குறைச்சிட்டா கூட தகுதியானவர்கள் கிடைப்பாங்க, இங்க மட்டும் நீங்க சொல்ற அந்த தகுதி மதிப்பெண்ணை குறைச்சா தகுதியானவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ரெண்டு அளவுகோல் இல்லையா? இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? இது எந்த வகையில நியாயம்? தமிழ்நாட்டுக்கு வெற்றி, தாவேக அரசுக்கு வெற்றி, நாம இடங்களை பெறப்போறோம் அப்படின்றதுதான் சுகாதாரத்துறை அமைச்சருடைய கருத்தாக இருக்கு. இதுல வெற்றி பெறுவதற்கு என்ன இருக்கு? உங்களுக்கு போனது தானே. நீங்க சொல்வதை போலவே பாதி உங்களுக்கு திருப்பி கிடைத்தாலும் மீதி பாதி கிடைக்க போறது இல்லையே. ஒரே ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னா கூட அது ரொம்ப முக்கியமானதாச்சே. ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை எப்போ பாடினால் என்ன அப்படின்னு கேட்கிறாருன்னா, வள்ளுவர் மொழியில கேட்கணும்னா மனிதத்தன்மை இழந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த பகுத்தறிவு என்கின்ற அந்த தன்மை இழந்து ஓரறிவு தானே சொல்றோம் மரங்களுக்கு. அப்ப மரமாக மாறிட்டோமா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. He became unpopular leader after becoming chief minister. அதான் நீங்க கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் லீடரே கிடையாது. சரியா? இப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்ன ஆயிருவாங்க? எல்லாரும் லீடரா மாறுவாங்க இல்லையா? தங்களோட நடவடிக்கையின் மூலமாக லீடரா. ஆனா இவருக்கு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டோம், we have become a leader என்ற எண்ணமே அவருக்கு இல்லையே. மக்களுக்கும் நம்ம லீடரை தேர்ந்தெடுக்கல, நடிகரை தானே தேர்ந்தெடுத்தோம். அப்போ சினிமா படத்துல அவர் மாற்றத்தை கொண்டு வரலையா? டைரக்டர் சொன்னதை செஞ்சாரியா? இப்ப யார் அவரை டைரக்ட் பண்ண போறது? தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம். வணக்கங்க சார். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் இன்னைக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேக அரசு ஒழுங்கா இதை கையாளல, சுப்ரீம் கோர்ட்ல முறையான வாதங்களை எடுத்து வைக்கல, அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறி போயிருக்கு. தமிழ்நாடு மருத்துவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் இன்னைக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை இன்னைக்கு திமுக முன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேக தரப்புல அதை மறுத்தது மட்டும் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய வெற்றினும் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம், இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த பிஜி நீட் நடைமுறையில, பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் நடைமுறையில நடக்கக்கூடிய முறைகேடுகளை மாநில அரசு வலுவாக எடுத்து சொல்லியிருக்கணும். 2 காரணங்களுக்காக மாநில அரசினுடைய இடங்களை ஒன்றிய அரசுக்கு கொடுக்க சொல்றாங்க, ஒன்றிய பட்டியலுக்கு கொடுக்க சொல்றாங்க. அதாவது அகில இந்திய அளவு கலந்தாய்வுக்கு கொடுக்க சொல்றாங்க. அப்படி கொடுக்க சொல்வதற்கு தொடக்க காலத்தில் நீதிமன்றங்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மாநிலம் வளர்ந்துருச்சு, பல மாநிலங்கள் வளராம இருக்கு, அப்ப எல்லோரும் இந்தியர்கள் தானே, அப்ப வளராத மாநிலங்களுக்கு வளர்ந்த மாநிலங்கள் இடங்களை கொடுக்கறதுல என்ன தப்பு? இப்படித்தான் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஒரு வகையில நியாயமா கூட இருக்கலாம். ஒரு சகோதர மாநிலத்திற்கு நாம் உதவி செய்யறோம், ஏன் அந்த மாநிலம் இந்த கவலைப்படல? ஏன் அந்த மாநிலத்தில் இந்த அரசுகள் இந்த கவனத்தில் எடுத்துக்கல? ஒன்றிய அரசு எந்தெந்த மாநிலங்களில் இத்தகைய பலவீனங்கள் இருக்கோ அந்த பலவீனங்கள் களைவதற்குத்தானே நடவடிக்கை எடுக்கணும். அதை நடவடிக்கை எடுக்காமல் வலுவாக இருக்கிற மாநிலங்கள்ல ஏன் ஒன்றிய அரசு ஒவ்வொரு முறையும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு என்ற விவாதத்தை நடத்துவதற்கு பதிலாக நாம நீதிமன்றம் சொல்லியது என்று நீதிமன்றத்திற்கு பின்னால், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ஒழிவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான அணுகுமுறையா தெரியல. கடந்த காலத்துல 0% குறைச்சாங்க. இப்ப 0% சொல்லும் போது மார்க் அடிப்படையில பார்த்தோம்னா நெகட்டிவ் மார்க், மைனஸ்ல போனா கூட 0% இருக்கலாம். ஒன்றிய பட்டியல்லையே உங்களுக்கு, அதாவது அகில இந்திய பட்டியல்லையே உங்களுக்கு இடங்கள் நிரப்பப்படலை. இப்ப இடங்கள் நிரப்பப்படலைன்னும் போது அவங்க என்ன செய்யறாங்க? தகுதியை குறைத்து கொண்டே வருகிறார்கள். முதல்ல சொன்ன பர்சன்டேஜுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய, அப்ப 0% இருந்தா கூட சேரலான்றாங்க. அப்ப 0% இருந்தா கூட சேரலான்னு சொல்லும் பொழுது யார் பலனடைகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியார் மருத்துவ கல்லூரியில் அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த ஒரு இடத்துக்கான கட்டணம் வசூல் பண்ண முடியாம போகுது இல்ல. அப்போ அங்க மருத்துவ மாணவருடைய நலனா, மருத்துவத்தின் நலனா என்பதெல்லாம் கடந்து அந்த தனியார் நிர்வாகங்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு போது 0% நீங்க போறீங்க. ஆனால் இங்க என்ன பிரச்சனைன்னா,
அரசு மருத்துவர்கள், அரசு மருத்துவமனையில வேலை செய்யறவங்க அவங்களே தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வர்றாங்க. அப்போ அவர்களுக்கு நீங்க இந்த நீட்டுல ஒரு பர்சன்டேஜ்ல குறைக்கிறதுனால எந்த வகையில தகுதியும் குறைந்து போறதே இல்லை. காரணம் என்னன்னா, அனுபவ ரீதியான கிளினிக்கல் பிராக்டிஸோட கொண்ட தகுதி பெற்றவர்கள் மருத்துவர்கள்ன்றதை கடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல 15 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் குறைந்தது ஒவ்வொரு மருத்துவரும் மருத்துவமனையில பணியாற்றி பல்வேறு நோய்களை பார்க்கக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்களாக தங்களை வளர்த்து கொண்டார்கள். பிஜி நீட் அட்மிஷன்ல நீங்க 0% குறைக்கிறத அனுமதிக்கும் பொழுது இந்த இடத்துல மாநில அரசு மாநில இடங்களை மாநிலத்தில் இருக்கிற மருத்துவர்களை நிரப்பிக் கொள்வதற்கு பர்சன்டேஜ்ல குறைங்கன்னா தகுதியெல்லாம் குறைக்க கூடாது என்று சொல்வது இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 14 படி ஏற்புடையதா என்ற வாதத்தை வைக்கணும்ல நீதிமன்றமே. ஒரு கட் ஆஃபா நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். அந்த கட் ஆஃபை அச்சீவ் பண்ணாம 151 இடங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த 151 இடங்கள் ஃபில் பண்ணாம இருக்கிறதுனால இது ஆல் இண்டியா கோட்டாக்கு அனுப்புறாங்க. திரும்ப அங்க கட் ஆஃபை கம்மி பண்ணும் பட்சத்துல அதுல 50% இடங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம்ன்ற சொல்றாங்க. இப்படி பண்றதுக்கு பதிலா தமிழ்நாடே ஏன் ஒரு கட் ஆஃப் நிர்ணயிச்சு அதை நம்மளே ஏன் பண்ணிட முடியாது? அதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லையா? அதுதாங்க, அதாவது இந்த கட் ஆஃபை நாம குறைக்க முடியாது. அது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் குறைக்கணும். நாம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கிட்ட வைக்க வேண்டிய வாதம் அல்லது நீதிமன்றத்துல வைத்திருக்க வேண்டிய வாதம் என்னன்னா, பொது கலந்தாய்வு அப்படின்னு நீங்க சொல்ற அகில இந்திய கலந்தாய்வுக்கு நீங்க கட் ஆஃப் குறைக்க முடியும்னா அதை மாநிலத்திற்கும் ஏன் அனுமதிக்க கூடாதுன்றது தானே. இது எப்படி அங்க போனா தகுதியை குறைச்சிக்கிட்டா கூட தகுதியானவர்கள் கிடைப்பாங்க, இங்க மட்டும் நீங்க சொல்ற அந்த தகுதி மதிப்பெண்ணை குறைச்சா தகுதியானவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது 2 அளவுகோல் இல்லையா? இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? இது எந்த வகையில நியாயம் என்று சொல்லி இந்த 151 இடங்கள் இங்க கிடைத்தால் அதனால் பொது சுகாதாரத்துறைக்கு என்ன லாபம் என்பதையும் சொல்லி, பொது சுகாதாரம் என்பது அதாவது மருத்துவம் மருந்தகம் என்பது மாநில அரசினுடைய பட்டியல்ல வருது. எனவே மக்களுக்கு மருத்துவ சேவை தர வேண்டிய பொறுப்பு இருக்கிற மாநில அரசு தனக்கான தகுதி பெற்ற மருத்துவர்களை தயார் செய்து கொள்வதற்கு இது இடையூறாக இருக்குது என்கின்ற பல வாதங்களை வைக்க முடியும். அவ்வாறான பல வாதங்களை வைக்காமல் நீங்க இது அவங்க கேட்டா கொடுத்துருங்க, அது அப்படியெல்லாம் குறைக்க முடியாது, குறைக்கணும் நீங்க கேட்க கூடாது என்று நீதிமன்றங்கள் சொல்வதை கேட்டுவிட்டு வருவது என்பது எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்கும்? ஆனா இதை தாவேக அரசு வெற்றின்னு சொல்றாங்க. தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கு. இதற்கு முன்னாடி திமுக பல இடங்கள்ல கோட்டை விட்டுருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு வெற்றி, தாவேக அரசுக்கு வெற்றி, நாம இடங்களை பெறப்போறோம் அப்படின்றதுதான் சுகாதாரத்துறை அமைச்சருடைய கருத்தாக இருக்கு. இது வெற்றி இல்லையா? அதாவதுங்க, எந்த விதமான கொள்கையும் கோட்பாடும் இந்த மருத்துவம் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக தெளிவான பார்வையும் இல்லாமல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துவிட்டது. எனவே இந்த தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம்னு சொல்றது வேற, இவங்க வெற்றின்னு சொல்றாங்க. இதுல ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னா அந்த பின்னடைவை ஒப்புக்கொள்ளாமல் இதை வெற்றி என்று எப்படி நீங்க சொல்லுவீங்க? இதுல வெற்றி பெறுவதற்கு என்ன இருக்கு? உங்களுக்கு போனது தானே. நீங்க சொல்வதை போலவே பாதி உங்களுக்கு திருப்பி கிடைத்தாலும் மீதி பாதி கிடைக்க போறது இல்லையே. ஒரே ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னா கூட அது ரொம்ப முக்கியமானதாச்சே. இப்ப இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கும் பொழுது உங்களுக்கு வெறும் மருத்துவத்திற்கு மற்றும் அல்ல, இவர்கள் தான் மருத்துவக் கல்லூரி ஆசிரியர்களாக இருக்க போறாங்க. அப்போ மருத்துவத்திற்கு மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரி ஆசிரியர்கள் பாதிக்கப்படும்னா நீங்க அடுத்த ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ இடங்கள் குறையும். இது ஒரு செயின் ரியாக்ஷன். இவ்வளவு விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இவர்கள் வலுவான அரசியல் போராட்டத்தை நடத்துவதற்கு வெளிப்படைத்தன்மையோடு ஒன்றிய அரசிடம் இவர்கள் உரிமையை பெறுவதற்கான போராட்டத்தை நடத்தாமல், இவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு இந்த இடம் போயிருக்கு, ஒன்றிய பட்டியலுக்கு போயிருக்குன்னு சொல்லும்போது இப்ப அவங்க கொடுத்தாதான், கொடுக்கலன்னா உங்களுக்கு கிடைக்க போறது இல்லையே. எந்த அடிப்படையில நீங்க இதை வெற்றி என்று சொல்ல முடியும்? இது நிச்சயமாக வெற்றியாக எல்லாம் யாரும் இதை கொண்டாட இல்ல. சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து அப்படின்றது, கடந்த ஆண்டுகள்ல பல இடங்களை தமிழ்நாடு இழந்திருக்கு. நம்பர்ஸ்லாம் சொல்றாரு. ஒரு வாட்டி 70க்கும் மேற்பட்ட இடங்களை தமிழ்நாட்டு இழந்திருக்கு. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலேயே 40க்கும் மேற்பட்ட இடங்களை தமிழ்நாடு இழந்திருக்கு. இந்த முறை நாங்க ஃபைட் பண்ணி 50% இடத்தை கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. கடந்த ஆட்சிகள்லையும் இப்படியான இடங்களை தமிழ்நாடு இழந்ததா? ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிக்கல் வரதான் செய்கிறது. இந்த பிஜி ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சீட்டு யூஜி பிஜி எஸ்எஸ் 3த்துலயுமே உங்களுக்கு இந்த சிக்கல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது.
ஏதோ ஒரு வகையில மாநிலத்துக்கிட்ட இருக்கிற ஒரு இடத்த மொத்தமாக மத்திய பட்டியலில் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சூழ்ச்சியாகத்தான் இது வந்து பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டிலும் இந்த சூழ்ச்சி நடந்தது. திடீரென்று நீதிமன்றத்தின் மூலமாக யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெறுவார்கள். இங்க நிரப்பப்படலை, மதிப்பெண்ணை குறைன்னா குறைக்க மாட்டாங்க. ஆனால் பொது கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் போனதுக்கு அப்புறம் அப்போ வந்து அவங்க 0% கூட குறைப்பாங்க. இதெல்லாம் வந்து வருடம் நடக்கக்கூடியதுதான். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கடந்த ஆண்டு நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த ஆண்டு நடந்ததுல இருந்து இந்த அரசு என்ன பாடத்தை பெற்றது? நீங்க வந்து ஆட்சி பொறுப்புல பொலிட்டிக்கலா எலெக்ட் ஆனவங்க போன வாட்டி வேற இந்த வாட்டி வேறன்னு வேணா நீங்க சொல்லலாம். ஆனா கவர்மெண்ட் ரெக்கார்டு தானே, கவர்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ். அப்போ கடந்த ஆண்டு என்ன நடந்தது என்று இப்ப வந்திருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. இது கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு இல்ல. இந்த விவாதமே 1 மாசமா நடக்குதே. இந்த விவாதம் 1 மாசமா நடக்குது. அப்ப என்ன செய்திருக்கணும்? கடந்த ஆட்சியில் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் எப்படி போச்சு, போகாம தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பதை பற்றிய என்ன வெளிப்படையான நடவடிக்கை அவர்கள் எடுத்தார்? எந்த வெளிப்படையான நடவடிக்கை எடுத்து எந்த இடத்துல இவர்களுக்கு நியாயம் கிடைக்கல, இப்ப நீதிமன்றத்தின் மூலமா கிடைச்சிருக்கு, இதை விட்டுதான் நாங்க வந்து நியாயம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதையும் அவங்க சேர்த்துதானே அவங்க வந்து சொல்லணும். அப்படி அப்படின்னு சொல்லும்போது, சொல்லாத போது நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? கடந்த காலங்களில் நடந்த பின்னடைவுகளை பற்றி எந்த பாடத்தையும் இவர்கள் படிப்பதற்கு கவலைப்படல என்பதும், நாங்கள் வந்தால் எல்லாம் மாறும் என்பது, நீங்கள் வந்தும் எதுவும் மாறாது, மாற வாய்ப்பில்லை என்பதையும் நீங்க வந்து உங்களுடைய வாக்கு மூலமாகவே நிரூபிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்றிய அரசு எதிர்த்து பேசுவதற்கு அல்லது அறிக்கை விடுவதற்கு அல்லது அந்த பெயரை உச்சரிப்பதற்கே சில தயக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக அமைச்சர் இல்ல முதல்வர் கூட எடுத்துக்கலாம். அதை சொல்வதற்கே அவங்க ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த காலகட்டத்துல தான் இதே அளவுல ரொம்ப சீரியஸான பிரச்சனையும் ஒன்றியத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே போயிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. மேகதாது பிரச்சனை இப்பதான் போயிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த உயர் ஸ்பெஷாலிட்டி, இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இஷ்யூவும் நம்ம இப்ப கண் முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்க ஃபைட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற பொலிட்டிக்கல் வில் அரசுக்கு இருக்கா? இருந்திருந்தால் இந்த சிக்கல் வருவதற்கு வாய்ப்பே இல்லையேங்க. எந்த விஷயத்திலுமே அவங்க அரசியல் தெளிவோடு எதையுமே பேசல. எதிர்கட்சிகள் விமர்சனங்களை வைக்கின்ற போது அதற்கு மறுப்பு தான் இவங்க தெரிவிச்சுட்டு இருக்காங்களே தவிர, விமர்சனம் வருவதற்கு முன்பாக நாம் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் என்ற அணுகுமுறை இவர்களிடம் இல்லை. வந்தா சமாளிச்சுக்கலாம் என்கின்ற வகையில தான் அவங்க சிக்கல்கள் வரும்போது சிக்கலை சமாளிக்கிற நிலைமையில தான் இருக்காங்களே தவிர, முன்கூட்டி இதெல்லாம் வரப்போகுது என்கின்ற அந்த பக்கம். ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சருக்கு கீழே அந்த துறை இருக்கு. எனவே அந்த துறை அலுவலர்களை கேட்டு கடந்த கால விவரங்களை கேட்டுக்கலாம். அடுத்து என்ன செய்ய முடியும், இன்னும் கொஞ்சம் நாம வந்து துரிதமான நடவடிக்கைகள் என்ன எடுத்தா இந்த நிலையை வந்து மாற்ற முடியும் அப்படின்லாம் பேச முடியும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசினதா தெரியல. அதே போல உங்க போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க, மருத்துவர்களுடைய சங்கங்கள் இருக்கு, தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுடைய சங்கங்கள் இருக்கு. அந்த போராடக்கூடிய மருத்துவ சங்கங்களை அழைத்து பேசலாமே. கடந்த காலத்தில் நீதிமன்றத்துக்கு சென்றவர்கள், பல வழக்குகளை வென்றவர்கள், பல வழக்குகளை பின்னடைவுகளை சந்தித்தவர்கள். அப்ப அந்த மருத்துவர்கள், அந்த மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து வந்து பேசலாம். இங்க வந்து நிறைய மருத்துவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக, மருத்துவர்களாக மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களாக இருந்தவங்க, திட்டக்குழுவில் இருந்தவங்க அப்படின்ற மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்களை அழைத்து பேசலாமே இந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு. ஏன்னா இப்போ நாம பேசுறது ஒரு கட்சி அல்லங்க, இப்ப நாம பேசுறது அரசு. இந்த அரசு ஒரு இடத்தை இழக்குது அப்படின்னா இது மாநிலத்தின் இழப்பு. இப்ப நாளைக்கு இந்த அரசு இருக்கலாம், இல்லாம போகலாம். நேற்று ஒருத்தர் அமைச்சரா இருந்தார், இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தர் அந்த துறைக்கு அமைச்சரா வருவார். அது அல்ல நமக்கு பிரச்சனை. நமக்கு பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக இந்த விடுதலை இந்தியாவில் நாம் கட்டமைத்த பொது சுகாதாரத்துறை, பொது மருத்துவக் கல்லூரி, அதற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் என்கின்ற வகையில பார்க்கின்ற போது நாம் எந்த விதமான கட்சி பின்புலமோ வேற எதை பற்றியும் கவலைப்படாம ஒருடைய அறிவு எங்க இருந்தாலும் அந்த அறிவை பெற வேண்டும். அப்படி அறிவை பெறுவதற்கு இங்க ஆற்றல்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. அந்த ஆளுமைகளை எல்லாம் ஏன் வந்து இவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கல? அது ஏன் அலுவலர்களுக்குள்ளேயே யாரிடம் கலந்தாலோசித்தார்கள் என்று வெளிப்படைத்தன்மையோடு இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்துக் கொள்வது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், இவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு RSS-ஐ, பாஜகவை, அதோடைய சூழ்ச்சிகளை எதிர்ப்பதற்கோ அம்பலப்படுத்துவதற்கோ, மக்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் மக்களிடம் பேசி இன்னும் மேலும் சவால் வந்தால் அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளணும் என்கின்ற தெளிவை கொடுக்கக்கூடிய அளவுல இவர்கள் இல்லை என்பதைத்தான் நாம் உணர்றோம்.
அடுத்ததாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழா. அந்த விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்ட விதம், 2வது 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது இன்னைக்கு போயிடுச்சு. அது மிகப்பெரிய பிரச்சனையானதை நம்ம பார்த்தோம். ஆனா அரசு தரப்புல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இது ஒரு நான் இஷ்யூ, இந்த நான் இஷ்யூ எதுக்கு இஷ்யூ ஆக்குறீங்கன்ற அளவுல தான் கடந்து போறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாடப்பட்டா என்ன, இதெல்லாம் நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு முக்கியமான பேச பொருளான்ற அளவுல அரசு இது கடந்து போறதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது ஏறக்குறைய ஒரு பொது புத்தியில போய் நம்ம யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா அவங்களும் இதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அது எங்க பாடினா என்ன, அதான் பாடுறாங்களே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இதை கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அரசும் அப்ரோச் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி அணுகுவது சரியா? இங்க சொல்றது ரொம்ப கவலையோடு பாக்குறேன். ஏன்னா பொது புத்தியில அது எப்படி பாடினா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நடைப்பிணமா மாறிட்டோமான்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா நடைப்பிணம் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, வள்ளுவரே பயன்படுத்துறாரு. மரம்ன்றாரு. மரத்துக்கும் மனுஷனுக்கு என்னடா வித்தியாசம் கேட்டா மரம் நடக்காது மனுஷன் நடக்கும்ன்றாரு. அப்ப மரம் ஆயிட்டமா? ஒருத்தர் தமிழ்த்தாய் வாழ்த்தை எப்போ பாடினால் என்ன அப்படின்னு கேட்கிறாருன்னா, வள்ளுவர் மொழியில கேட்கணும்னா மனிதத்தன்மை இழந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த பகுத்தறிவு என்கின்ற அந்த தன்மை இழந்து ஓரறிவு தானே சொல்றோம் மரங்களுக்கு. அப்ப மரமாக மாறிட்டோமா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. இது வெறும் உணர்வு சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு பண்பாடு உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லையா, ஒரு பண்பாட்டின் மரணமாக நான் பார்க்கிறேன், தமிழ் பண்பாட்டின் மரணமாக பார்க்கிறேன். அப்போ தமிழர்கள் தமிழ் பண்பாடு மரணம் அடைவதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படின்னு சொன்னா, பெற்ற தாய் தந்தை இறந்தால் அதனால் என்ன, யாரை வேண்டுமானாலும் நான் தாய் என்று அணைத்துக் கொள்ளலாமே, யாரும் எனக்கு தந்தையாக இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறாரு, பெற்றவர் தானே செத்தாரு, அதனால் என்ன என்று கேட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற அதிர்ச்சி தருவதை போல நீங்க சொல்றீங்க. இது எப்ப பாடினால் என்ன என்ற அளவிற்கு கூட சிலருடைய மனநிலை இருப்பதாக உணர்றதாக சொல்றீங்க. அதுவும் உண்மையிலே கவலைப்படக்கூடியது. நீதிமன்றத்தில் வந்தே மாதரம் சம்பந்தமாக ஒரு வழக்கு சென்ற போது நீதிமன்றம் அந்த வழக்கை தொடுத்தவரை பார்த்து கேட்டாரு, எந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு கேட்டாரு. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லையே, நீங்க பாட வேண்டிய அவசியமே இல்லையே, உங்களை யாராவது அப்படி கட்டாயப்படுத்தினார்களா? அப்படி கட்டாயப்படுத்தி நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் அப்பொழுது நீதிமன்றத்தை நாடலாம்னு சொன்னார். அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன? அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது, வந்தே மாதரத்தை பாடினால் எழுந்து நில் என்று யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது என்பதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய சாராம்சம். இன்றைக்கு இந்த தீர்ப்பை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் ஒரு ரெகுலேஷன் போட்டாங்க, ஒரு ஆர்டர் ஒன்று உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு உத்தரவு போட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க இந்த உத்தரவை மதிக்க முடியாது, இந்த உத்தரவுக்கு எந்த மரியாதை இருக்காதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சட்டப்படியாக இந்த உத்தரவு செல்லத்தக்கது அல்ல என்பது அவர்களுக்கே தெரியும். அதனாலதான் உடனே என்ன செய்யறாங்க, மசோதாவை தாக்கல் செய்தார்கள். இன்னும் 2 அவையிலும் அந்த மசோதா நிறைவேறல. மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இந்த பாடல்கள்ல எந்த இடத்திலேயாவது இந்தியா இருக்கான்னு சொல்லுங்க. வந்தே மாதரம் பாடல்ல எந்த இடத்திலேயாவது அந்த பாடல்ல இந்தியா இருக்கா, பாரத் இருக்கா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டின் பெயர் இந்தியா என்கின்ற பாரத். இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு தான் ஆர்டிகல் 1 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் அதுதான் இந்த நாட்டின் சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் எல்லோரும் நிர்வகிக்க முடியும், நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும். அந்த சட்டம் இந்த நாட்டுக்கு பெயர் இந்தியா என்கிற பாரத் என்று சொல்லி இருக்கின்ற போது, அந்த இந்தியா என்ற பெயரும் இல்லாத, பாரத் என்ற பெயரும் இல்லாத யாரோ ஒருவருடைய கடவுள், யாரோ ஒருவர் கடவுளாக ஒன்றை நம்புகிறார்கள், அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயர் தான் இந்தியா என்று சொல்லி என்னை பாடச் சொன்னால் நான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்களா, விரும்புறீங்களா? அப்படி யார் என்னை கட்டாயப்படுத்த முடியும்? அப்படி ஒரு அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுது. அந்த அழுத்தத்தை எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும்? ஏன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அந்த அழுத்தத்திற்கு எதிர்வினையாக நாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல, புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னு அரசு நடந்துக்கிறத எப்படி பார்க்கலாம்? துணைவேந்தர் நிலையில இருந்து யார் அந்த முடிவை எடுத்திருந்தாலும் சரி, வேந்தர் வர்றாரு, வேந்தர் கட்டாயப்படுத்துறார், ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்துறார், ஆளுநர் கட்டாயப்படுத்துறார், இப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த அபிஷியல், யூனிவர்சிட்டி அபிஷியல் யார் அந்த பொறுப்புல இருக்காங்களோ அவங்க அதை நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா, இப்படித்தான் செய்ய முடியும்னா என்ன விளைவு என்பதை சந்தித்திருக்கலாம். பட்டமளிப்பு விழாவை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல போறாங்களா?
இல்ல அந்த அந்த அலுவலரை வந்து வேலையிலிருந்து எடுக்க போறாங்களா, அந்த அலுவலரை கைது செய்ய போறாங்களா, என்ன நடக்க அப்படிதானே தமிழக மக்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியும். நான் வந்து இது ஒரு பல்கலைக்கழகம், அடுத்த தலைமுறைக்கு சட்டத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிய வைக்க வேண்டிய பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்துல எங்களுடைய பண்பாட்டின்படி, அதுவும் மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். எனவே எங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் பாடுவோம். முதல் பாடல் எங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தான். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடக்கூடாது, அப்படி பாடினால் தேசிய ஒருமைப்பாட்டை அது கெடுத்து விடும் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? தமிழ் என்பது இந்திய மொழியா இல்லையா? தமிழ் உள்ளிட்ட தேசியமா இது, தமிழ் அல்லாத தேசியமா? இந்தியா, தட் இஸ் பாரத், இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட் சொல்லி இருக்கு. அப்ப யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்பது மொழிவாரி தேசிய இனத்தை பிரதிபலி. ஏன்னா முதல்ல மாநிலங்களை வரையறைத்த போது மொழிவாரி மாநிலங்கள் தான் உருவாக்கப்பட்டன. எனவே தமிழ் உள்ளிட்ட நான் என் மொழியை இந்திய மொழி என்று நினைக்கிறேன். நீங்க என் மொழியை இந்திய மொழி இல்லைன்னு சொல்றீங்களா? என்னுடைய நாட்டில், என்னுடைய மாநிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிவிட்டு நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டிற்காக இந்திய தேசிய கீதத்தை ஜனகணமன இது வழக்கம். தொன்று தொட்டு இருக்கிற வழக்கத்தை ஒரு உத்தரவின் பேரில் நீங்கள் மீற சொன்னால் எங்களால் மீற முடியாது என்று அந்த அலுவலர்கள் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லி முதன்மை செயலாளர் உயர்கல்வித்துறை கொடுத்திருக்கணுமே, உயர்கல்வித்துறை செயலாளர் சொல்லியிருக்கணுமே. அப்படி சொல்லி சொல்லுங்கன்ட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் வழிகாட்டி இருக்கணுமே, முதலமைச்சர் வழிகாட்டி இருக்கணுமே. இங்கே தமிழ்நாடு அரசு இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, இறுதி இறையாண்மை மக்களிடம் தான் இருக்கிறது. எனவே எங்களுடைய மொழியோடு நீங்கள் விளையாடாதீர்கள். நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் தமிழ் பேசும் இந்தியர்கள். எனவே எங்களுடைய மொழி பாடல் தான் முதல் பாடலாக இருக்கும் என்று வலுவாக முதலமைச்சர் சொல்ல தவறியது தமிழகம் இன்று சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவாக நான் பார்க்கிறேன். இது ஒரு பண்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கிற சவால். பண்பாட்டு அழிப்பு என்பது தன்மான உணர்வை அழிப்பது. அப்ப தன்மான உணர்வை அழிந்து விட்டால் ஒருவர் விலங்கை போல் வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இயல்பாக நீங்க மனிதனுக்கு இருக்கிற பகுத்தறிவு, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம், இது எதுவுமே இல்லாமல் வசதி கொடுத்துட்டு அப்புறம் டொமஸ்டிகேட்டிங் அனிமல்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள், அந்த விலங்குகளுக்கு நீங்க எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுப்பீங்க. ஆனால் அந்த விலங்கு சுதந்திரமாக உணவு உண்ணவோ அந்த சுதந்திரமாக செயல்படவோ முடியாது. இப்போ உங்களை போல் தான் அந்த விலங்கு சாப்பிடணும், உங்களை போல் தான் அந்த விலங்கு அப்ப உங்களுக்கு கட்டுப்பட்டதுதான் அந்த விலங்கை தவிர அந்த விலங்குக்கு நீங்க என்னதான் விலங்கு உரிமையின் கீழே நீங்க டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ல இவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு பாராட்டு எல்லாம் கொடுத்தா கூட அந்த விலங்கு வந்து நிச்சயமா இருக்காது. கூண்டு கிளி மாதிரி தான். கூண்டுல இருப்பது அந்த கிளிக்கு மகிழ்ச்சியா அல்லது வந்து சுதந்திரமா பறப்பது மகிழ்ச்சியா? எது சுதந்திரம்? கூண்டுல இருக்கிற கிளிக்கு நீங்க நல்ல ரொம்ப விலை உயர்ந்த பழங்கள் எல்லாம் கொடுக்கலாம், ஆனா அதை ரசிக்குமா அந்த கிளி? ஆனா அந்த ரசிக்க வைக்கிறீங்க, பழக்கப்படுத்துறீங்க. அப்ப அந்த கூண்டு கிளி வாழ்க்கை தான் மனிதர்கள் வாழ போகிறார்களா அல்லது பகுத்தறிவாளர்களா வாழ போகிறார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி. நீங்க ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கு நடந்த அந்த போராட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு மொழியை காப்பாற்றுவதற்காக எத்தகைய போராட்டங்களை அவர் நடத்தி இருக்கிறாங்க. ஹிட்லர் வந்து எல்லா மொழிகளையும் அழித்து தன்னுடைய மொழியை ஐரோப்பா முழுக்க பேச வைக்க வேண்டும் என்று எப்படி துடித்தாரு, இதெல்லாம் ஐரோப்பா வரலாறை படிக்கும் போது நமக்கு தெரியுது. ஆக ஏகாதிபத்தியவாதிகள், நாசிகள், பாசிஸ்ட்கள் இவர்கள் எப்பொழுதுமே மொழி அழிப்பில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு இனத்தை அழிக்கணும்னு நினைச்சா அந்த இனத்தினுடைய அந்த பண்பாட்டை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இனத்தினுடைய மொழியை, அதாவது அந்த பண்பாட்டோட கூறாக இருக்கும், அந்த மொழியை அழித்தால் பண்பாடு அழியும், பண்பாடு அழித்தால் அந்த இனம் அழியும். அந்த இன அழிப்பு தான் இன்னைக்கு நீங்க பாலஸ்தீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சாதாரண விஷயம் இல்லை, ஒரு இடத்தை பிடிக்கிற இடம் இல்லை. இனி உன் பண்பாடே இருக்காது, பாலஸ்தீனின் என்ற அந்த பண்பாடே இருக்காது என்கின்ற மிகப்பெரிய அழிவு அங்க வந்து நடந்துகிட்டு இருக்குன்னா, அத்தகைய தாக்குதல், அந்த மாதிரி ராணுவத்தை வெற்றோ வேற எதுவும் நடக்கல. ஆனா இயல்பாக என் மனநிலையை நானே, நீங்க முதல்ல சொன்னதை போல 3வது பாடினா என்ன 4வது பாடினா என்னப்பா அப்படின்னு சொன்னா, அப்ப நான் என் பண்பாட்டை இழக்கிறேன், என்னுடைய கண்ணியத்தை இழக்கிறேன், என் தன்மானத்தை இழக்கிறேன், என் மொழியை இழக்கிறேன் என்று சொன்னால் நான் அடிமையாகிறேன் என்ற பொருள் தெரிகிறது. எனவே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்ததை அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கலாம். அதுவும் மாணவர்கள், காத்திரமிக்க மாணவர்கள், அந்த காத்திரமிக்க மாணவர்களை பட்டமளிப்பு விழா என்பதனால் அவர்கள் அடங்கி இருக்க வேண்டிய சூழல்,
அது ஒரு அஃபீஷியல் ப்ரோக்ராம். அவங்களால வந்து அந்த பட்டத்திற்காக தான் அவங்க 3 வருஷமோ 5 வருஷமோ 8 வருஷமோ அந்த முனைவர் பட்டமோ அல்லது இளநிலை பட்டமோ எந்த பட்டமோ அந்த பட்டத்திற்காக உழைத்திருப்பாங்க. அந்த உழைப்பின் இறுதியாக கிடைக்கக்கூடியது அப்பா அம்மா எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால அந்த மாணவர்கள் பொறுமை காத்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மாணவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று என்னால் வந்து புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இப்படியான ஒரு வழிகாட்டுதல் ஒரு அரசு வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இதை அனுமதித்திருப்பது என்பது நிச்சயமாக நியாயம் அல்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. மேகதாது பிரச்சனை அது ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ் தாய் வாழ்த்து நடத்தப்படுற விதம் அப்படின்றது மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கு. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் 151 இடங்கள் தமிழ்நாட்டினுடைய இடங்கள் அது ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுச்சு அப்படின்ற அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் பேசு பொருளாக இருந்து கொண்டு பலரும் அதை விவாதித்துக் கொண்டிருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் மெட்ரோ ஆய்வு பணிக்காக போனது. அதுல அவர் போய் அந்த ஓவர் பிரிட்ஜில் நின்று பார்க்கறது, கோட் சூட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு ஓவர் பிரிட்ஜில் பார்க்கறது, அவரை வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்காக ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வச்சு அதை எடுக்கிறது, அவர் நடக்கிறது எல்லாமே ஒரு சினிமாவில் விஜய் அவர்கள் நடந்து அங்கே போனாங்கன்னா எப்படி காட்சிப்படுத்தப்படுமோ அந்த அளவில் தான் அந்த ட்ரோன் ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து சர்ஃபேஸ் ஆகிற வீடியோஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு ஆய்வு பணிக்கு போகிறதும் அவரை சிலாகித்து வீடியோக்கள் போடுறதும் அவரும் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்வனுடைய இந்த அணுகுமுறையை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? நாயக வழிபாடு என்று வந்துவிட்டால் தங்களை தாங்களே இழந்து விடுகிறார்கள். அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நாயக வழிபாடு என்பது ஜனநாயகத்தில் கூடாது, அது ஜனநாயகத்தை அழித்து விடும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இவங்க அவரை இன்னும் திரைப்பட நடிகராகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு திரைப்பட நடிகரை ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல திரைத்துறையில இருக்கிறாரு, பல படங்கள்ல நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இது வரைக்கும் அவரை நேரில் பார்த்ததே கிடையாது, அவர் பக்கத்துல இருந்து ஒரு செல்ஃபி எடுத்ததே கிடையாது. ஒரு நடிகரிடம் செல்ஃபி எடுக்கிற அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்களே தவிர இன்னும் அவரை முதலமைச்சராக யாரும் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் அ பாப்புலர் லீடர், இஸ் அ மோஸ்ட் அன்பாப்புலர் லீடர், இஸ் அ பாப்புலர் ஆக்டர். ஒரு 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 மக்களை ரசிக்க வைக்கிற அந்த யுத்தி கூட அவரோட யுத்தி இல்லை, இயக்குனர் செய்ய வைத்த யுத்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வசனத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்திருக்காரு, வசனகர்த்தா எழுதி கொடுத்திருக்கிறாரு, இயக்குனர் இப்படி நடிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இயக்குனர் வந்து இவரை நடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா விட்டுறாம 7-8 கேமராவை சுத்தி வச்சு எந்த கேமரால எந்த ஃப்ரேம் நல்லா வருதோ அந்த ஃப்ரேமை பயன்படுத்திப்பாங்க. அது திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக அவருடைய படம் வெற்றி பெற்றதற்கு பின்னாடி அந்த கேமராமேன் இருக்கிறாரு. அந்த கேமராமேன் படத்தை பதிவு செய்து கொடுத்த பிறகு அதை இன்னும் சரியாக செழுமைப்படுத்தி பயன்படுத்துறதுல எடிட்டருடைய வேலை இருக்கு. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துற வேலை இயக்குனருடைய வேலை இருக்கு. கதாசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர் என்று ஒரு கூட்டு உழைப்புல ஒரு திரைப்படம் வருகிறது. ஆனால் அந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு போட்ட பணத்தை எடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருப்பதனால் ஒருவரை வந்து அவங்க முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதனால் நடிகர்களை அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள். அப்படி ஒரு நடிப்புல மக்களை கவர்ந்த மக்கள் வந்து சிறந்த நடிகர், நமக்கு பிடித்த நடிகர் என்று அவங்க அந்த மக்களோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா சமகாலத்துல பல நடிகர்கள் இருந்திருக்காங்க, ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ரசிகர் இருக்காங்க, இவருக்குன்னு ஒரு ரசிகத்தரம் அந்த அளவிற்கு தான் இஸ் பாப்புலர் ஆக்டர் அப்படின்றதான் இன்னைக்கு தேதி வரைக்கும். எனவே அவர் மெட்ரோ ரயில்ல எழுதும் போது யாருமே அவரை சிஎம்மா பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை ஆக்டரா பார்த்தாங்க. He acted. The cameras caught him. அவ்வளவுதான். கேமரா கேப்சர் பண்ணிருக்கு. அங்க ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு. அது சினிமா கேமரா இல்ல, ட்ரோன் கேமரா, ஜேர்னலிஸ்டோட கேமரா, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்குமே தவிர இன்னும் அவர் நடிகர் மனநிலையிலிருந்து வெளியில வரல என்பது. அப்படி நடிகர் மனநிலையிலிருந்து அவர் வெளியில வந்திருந்தால் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டிருப்பார். உண்மையில யாரோடு இருந்திருப்பாங்கன்னா எல்லா வைஸ் சான்சலரையும் கூப்பிட்டு அடுத்த பட்டமளிப்பு விழால இந்த மாதிரி நடந்தா என்ன செய்யறதுன்ற கேள்வி எழுப்பியிருப்பார். ஏன் இதை அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருப்பார். அவர் வந்து மருத்துவ கல்லூரிகளோட முதல்வர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை எல்லாம் அழைத்து இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கே, கடந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க, உங்களெல்லாம் கலந்து பேசினாங்களா, நீங்க என்ன மாதிரியான ஆலோசனை கொடுத்தீங்க, கடந்த ஆட்சியில் உங்க ஆலோசனையில எது எடுக்காம போயிட்டாங்க, எதை எடுத்திருந்தால் கடந்த ஆண்டே இதை வெற்றி பெற்றிருக்கலாம், அதெல்லாம் சொல்லுங்க, நாம சேர்த்து செஞ்சிருவோம் அப்படின்னு கேட்டிருப்பாரு.
அது எதுக்குமே அவர் நேரம் ஒதுக்குனதாகவோ இல்ல அந்த மாதிரி ஒரு விவாதம் அவர் நடத்தினதாகவோ நம்மால் பத்திரிகையில படிக்கவே முடியலையே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்னும் அவரு தன்னை ஒரு சினிமா நடிகர் என்ற மனநிலையில தான் அவரும் இருக்கிறாரு. மக்களும் அவரை அப்படித்தான் பாக்குறாங்க. மக்களும் அவரை ஒரு அரசியல் தலைவராக அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. So he still remains the most unpopular leader. But he became unpopular leader after becoming chief minister. அதான் நீங்க கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் லீடரே கிடையாது. சரியா? இப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்ன ஆயிருவாங்க? எல்லாரும் லீடரா மாறுவாங்க இல்லையா? தங்களோட நடவடிக்கையின் மூலமாக லீடரா. ஆனா இவருக்கு அந்த தான் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், we have become a leader என்ற எண்ணமே அவருக்கு இல்லையே. மக்களுக்கும் நம்ம லீடரை தேர்ந்தெடுக்கல, நடிகரை தானே தேர்ந்தெடுத்தோம். அப்போ சினிமா படத்துல அவர் மாற்றத்தை கொண்டு வரலையா? டைரக்டர் சொன்னதை செஞ்சாரியா? இப்ப யார் அவரை டைரக்ட் பண்ண போறது? அப்ப முதலமைச்சரை டைரக்ட் பண்ணணும்னா மக்கள் தான். அப்ப மக்களுடைய போராட்டம் தான், மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தான். எனவே மக்கள் போராடாம இல்ல, கோரிக்கை வைக்காமல் இல்ல. இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் தொடங்கிருச்சு, எல்லா தரப்புல இருந்தும் போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது பெரிய செய்தியாக வெளியில வரல என்பதுதான். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் என்கின்ற அந்த கண்ணியத்தை உணர்ந்து, அந்த பொறுப்பை உணர்ந்து, அந்த பொறுப்புணர்வோடு அவர் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் நாம எதிர்பார்க்கிறோம். He should not still remain an actor. He should become a chief minister. ரொம்ப நன்றி சார். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.